துங்கபத்திரையை கடந்து வந்த பல்லவ வீரன் ஒருவனாவது திரும்பி போகாமல் சிறிது தூரத்தில் நடந்த ஒரு கோரமான சம்பவம். குரோதம் கொதித்துக் கொண்டிருந்த அவருடைய முகம். பகைவர்கள் சளுக்க ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருவதாக மாமல்லன் படையெடுப்பு செய்து எனக்கு முன்னமே தெரியும். நதிக்கரை பாறையில புலிகேசிக்கும் புத்த பிக்ஷுவுக்கும் நடந்த சம்பாஷணை மேலும் மேலும் குரோதம் நிறைந்ததாகிக் கொண்டே வந்துச்சு. சிவகாமியோட விஷயத்துல நாகநந்திக்கு ஏற்பட்டிருந்த மதிமயக்கத்தை போக்க புலிகேசி சக்கரவர்த்தி முயற்சி பண்ணினாரு. ஆனா இது சம்பந்தமா சக்கரவர்த்தி சொன்னதெல்லாம் நாகநந்தியுடைய குரோதத்தை இன்னும் அதிகமாக்கி வந்துச்சு. சிவகாமிய பத்தி புலிகேசி குறைவுபடுத்தி பேச பேச புத்த பிக்ஷு ஆவேசத்தோடு அவளை உயர்த்தி பேச தொடங்கினாரு. சகோதரர்களுக்கு இடையில மேற்படை விவாதம் ரொம்பவும் காரம் அடைஞ்சு அவங்க ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளறதுக்கும் ஆயத்தமாகிவிட்ட சமயத்துல அவங்க உட்கார்ந்திருந்த இடத்துக்கு சிறிது தூரத்துல நடந்த ஒரு கோரமான சம்பவம் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்துச்சு. கேட்பவர்களுடைய இருதயமே நின்று போகும்படியான பயங்கரமான குரல்ல ஐயோ ஐயோன்னு அலறிக்கிட்டு ஒரு மனிதன் ஓடி வந்து வாதாரா நதியுடைய செங்குத்தான கரையின் மீது ஒரு கண நேரம் நின்றான். மறுபடியும் ஐயோன்னு அலறிட்டு விரைந்தோடிய நதி பிரவாகத்தில் குதிச்சான். குதித்தவுடனே தண்ணீரில் மூழ்கினான். சில வினாடி நேரத்துக்கெல்லாம் அவன் குதித்த இடத்துக்கு சற்று தூரம் கிழக்கில் அவனுடைய தலை மட்டும் மேலே எழுந்துச்சு. பாறையே பிளந்து போகும்படியான ஒரு பயங்கர கூச்சல் கேட்டுச்சு. மறுபடியும் தண்ணீரில் முழுகியவன் அடியோடு முழுகியவன் தான். அவன் முழுகியதற்கு அடையாளம் கூட அங்கே காணப்படலை. மலைவீழ் நதியான வாதோரா சலசல சப்தத்தோடு விரைந்து பாய்ந்து கொண்டிருந்துச்சு. சில வினாடி நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சுவிட்ட மேற்படி சம்பவத்தை புலிகேசி சக்கரவர்த்தி கண் கொட்டாத பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தார். நதி பிரவாகத்தில் விழுந்த மனிதன் மேலே எழும்பி அலறிவிட்டு மறுபடியும் நீரில் மூழ்கிய போது புலிகேசியுடைய இருதயத்தை யாரோ இரும்பு கிடுக்கியினால இறுக்கி பிடித்தாற் போல இருந்துச்சு. சற்று நேரம் அந்த மனிதன் முழுகிய இடத்தையே உத்து பார்த்து கொண்டிருந்துவிட்டு புலிகேசி திரும்பி நாகநந்தியை பார்த்தாரு. நாகநந்தி பிக்ஷுவுடைய முகத்தில் அப்ப தோன்றிய புன்னகை புலிகேசியுடைய உடம்பை சிலிர்க்க செஞ்சது. அண்ணா, அந்த சைத்ரீகனை நீ என்ன செய்து விட்டாய் அப்படின்னு புலிகேசி கேட்டதும் புத்த பிக்ஷு ஒரு பேய் சிரிப்பு சிரிச்சிட்டு சொன்னாரு. அவனையா? நானா? வேறொன்றும் செய்யவில்லை. அப்பேற்பட்ட அற்புதமான சித்திரத்தை வரைந்தவனுக்கு ஆசி கூறினேன். என்னுடைய ஆசையை பெறுவதற்காக அவன் தலையை குனிந்தபோது அவனுடைய பின்கழுத்தில் இந்த சுண்டு விரல் நகத்தினால் ஒரு கீறல் கீறினேன். இந்த நகத்தில் உள்ள விஷம் அவனுடைய உடம்பின் இரத்தத்தில் கலந்ததும் அவனுக்கு எரிச்சல் எடுத்திருக்கும். சற்று நேரத்துக்கெல்லாம் அவன் உடம்பு முழுவதும் அக்னியால் தகிக்கப்படுவது போல இருந்திருக்கும். அவனுடைய மூளையும் கொதிப்பெடுத்திருக்கும். உடம்பையும் மூளையையும் குளிர செய்வதற்காகவே அப்படி விரைந்து ஓடி வந்து நதியில் குதித்தான். அவனுடைய உடம்பும் மூளையும் குளிர்ந்ததோடு உயிரும் குளிர்ந்து போய்விட்டது. ஐயோ அண்ணா, நீ எப்போது இத்தகைய கொடூர ராட்சசனானாய்? கருணையே வடிவமான புத்த பகவானுடைய சங்கத்தில் சேர்ந்து காவி வஸ்திரம் அணிந்து கொண்டு இப்படிப்பட்ட கோர கிருத்தியங்களை செய்ய எப்படி உன் மனம் துணிகிறது அப்படின்னு புலிகேசி கேட்டாரு. நாகநந்தி புலிகேசியை உற்று நோக்கி சீரலோடு சொன்னாரு. ஓஹோ, நான் கருணையற்ற ராட்சசன் என்பது இப்போதுதான் தெரிகிறதோ? உனக்காகவும் உன் ராஜ்யத்துக்காகவும் இதைவிட 1000 மடங்கு கோர கிருத்தியங்களை நான் செய்யவில்லையா? அப்போதெல்லாம் நீ ஏன் எனக்கு தர்மோபதேசம் செய்ய முன்வரவில்லை? காஞ்சி நகரத்து குடிதர் நீரில் விஷத்தை கலந்து அந்த நகர மக்களையெல்லாம் கொன்றுவிடுவதாக நான் சொன்னபோது நீ சந்தோஷத்தோடு சம்மதித்ததை மறந்துவிட்டாயா அப்படின்னு சொன்னார். ஆம் ஆம், அதையெல்லாம் நான் மறக்கவில்லை. ஆனால் அது ஒரு காலம் அப்படின்னு சொல்லி புலிகேசி சக்கரவர்த்தி பெருமூச்சு விட்டாரு. சற்று நேரம் நதியுடைய பிரவாகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு நாகநந்தியுடைய முகத்தை ஏறிட்டு நோக்குனாரு. அண்ணா, நீ எனக்கு செய்த உதவிகளையெல்லாம் நான் மறந்துவிடவில்லை. இந்த உயிர் உன்னுடையது, ராஜ்யம் உன்னுடையது. நீ எனக்கு செய்திருக்கும் உதவிகளுக்கெல்லாம் இத்தனை காலமும் நான் பிரதியொன்றும் செய்யவில்லை. இப்போது செய்ய உத்தேசித்திருக்கிறேன். வாதாபி சிம்மாசனத்தில் வீற்றிருந்து சாம்ராஜ்யம் ஆளும் சுகத்தை 35 வருஷ காலம் நான் அனுபவித்து விட்டேன். எனக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. சாம்ராஜ்யத்தின் பொறுப்பையும் சிம்மாசனத்தின் சுகத்தையும் இனிமேல் நீ ஏற்றுக்கொள். இத்தனை காலமும் நீ அணிந்திருந்த காவி வஸ்திரத்தை நான் அணிந்து கொண்டு இந்த அஜந்தா சங்கிராமத்திலேயே மீதியுள்ள என் வாழ்நாளை கழித்து விடுகிறேன்.
பிரகிருதி தேவியும் கலை தேவியும் பூரண சௌந்தரியத்தோடு கொழுவீற்றிருக்கும் இந்த அஜந்தா மலையில் நீ உன்னுடைய இளம் பிராயத்தை கழித்தாய். நான் என்னுடைய முதுமை பிராயத்தை இவ்விடத்தில் கழிக்கிறேன். சாம்ராஜ்ய பாரத்தை இனிமேல் நீ ஏற்றுக்கொண்டு நடத்து. புலிகேசி சக்கரவர்த்தி இப்படி சொல்லி வந்தப்ப அவருடைய வார்த்தை ஒவ்வொன்று உண்மையான உள்ளத்திலிருந்து வருவது அப்படிங்கிறத புத்த பிக்ஷு தெரிஞ்சுக்கிட்டாரு. இத்தனை நேரமும் குரோதம் கொதித்து கொண்டிருந்த அவருடைய முகம் இப்ப மலர்ந்துச்சு. புலிகேசி பேச்சை இடையில நிறுத்தி மௌனமாயிருந்த சிறிது நேரத்துல பிக்ஷுவுடைய உள்ளம் வருங்காலத்தை பற்றிய எத்தனையோ இன்பக் கனவுகளை கண்டுச்சு. அந்த கனவுகளுடைய அறிகுறி ஒருவாறு அவருடைய முகத்துல காணப்பட்டுச்சு. அண்ணா, என்ன சொல்லுகிறாய்? உனக்கு சம்மதம்தானே அப்படின்னு புலிகேசி கேட்டப்ப அவருடைய வார்த்தையில புத்த பிக்ஷுவுக்கு பூரண நம்பிக்கை ஏற்பட்டிருந்த போதிலும் இன்னும் நல்லபடியா உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக, தம்பி, இப்போது நீ சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையா? அல்லது காவி வஸ்திரம் தரித்த பிக்ஷுதானே என்று என்னை பரிகாசம் செய்கிறாயா அப்படின்னு கேட்டார். அண்ணா, நமது பாட்டனார் சத்யாச்சிரய புலிகேசியின் திருநாமத்தின் மீது ஆணை வைத்து சொல்லுகிறேன். நான் கூறியதெல்லாம் உண்மை. இதோ இந்த கணமே அதை மெய்ப்பிக்க சித்தமாயிருக்கிறேன். இன்றைக்கே நான் பிக்ஷு விரதம் மேற்கொள்கிறேன். ஆசாரிய பிக்ஷுவிடம் சொல்லி உனக்கும் விரதத்திலிருந்து விடுதலை வாங்கித் தருகிறேன். ஆனால் இதற்கெல்லாம் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்கிறது. அந்த காஞ்சி நகரத்து நாட்டிய பெண்ணை நீ தியாகம் செய்துவிட வேண்டும் அப்படின்னு புலிகேசி சொன்னார். பெண் புலியின் மீது வேலை எரிஞ்சு கொன்ற வேடனை ஆண் புலி எப்படி பார்க்குமோ அப்படி நாகநந்தி புலிகேசியை பார்த்தாரு. நடனப்பெண்ணின் சரணாகதி சித்திரத்தை எழுதிய கலைஞனுக்கு என்ன கதி நேர்ந்துச்சோ அதே கதி ஒருவேளை புலிகேசிக்கும் நேர்ந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த சமயத்தில் வாதோரா நதியின் மறுக்கரை வழியாக 7-8 பேர் விரைவாக வந்துட்டு இருந்தது தெரிஞ்சுது. அந்த 7-8 பேரும் சாமானிய மனிதர்கள் அல்ல, மந்திரிகள், தளபதிகள் முதலானவங்க. ஏதோ முக்கியமான அவசரமான விஷயத்தை சக்கரவர்த்தி கிட்ட தெரிவிக்கிறதுக்காக அவரை தேடி வருவதாகவும் தோன்றுச்சு. இதை கவனித்த பிக்ஷு தம்முடைய உள்ளத்தில் பொங்கி வந்த குரோதத்தை ஒருவாறு அடக்கிக்கிட்டு, உன்னுடைய சாம்ராஜ்ய தானத்தில் ஏதோ ஒரு இழிவான சூழ்ச்சி இருக்கிறது என்று சந்தேகித்தேன். அது உண்மையாயிற்று அப்படின்னு சொன்னார். அண்ணா, நன்றாக யோசித்து சொல்லு. சத்யாச்சிரய புலிகேசி வீற்றிருந்த சளுக்க குலத்து சிம்மாசனத்தில் ஒரு சிற்பியின் மகள் ஏறலாமா? அதற்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க முடியாது. உனக்கும் எனக்கும் மனவேற்றுமையை உண்டு பண்ணி அந்த மோகினி பிசாசை துரத்திவிட்டு வாதாபி சிம்மாசனத்தில் ஏறி ஆயுளுள்ள வரையில் ராஜ்யபாரத்தை நடத்து அப்படின்னு புலிகேசி உருக்கமான குரல்ல சொன்னார். நாகநந்தியோ பழையபடி நாகசர்ப்பத்தை போல சீறிக்கொண்டு, சண்டாளா, பாதகா, நீ நாசமடைவாய். உன் தலைநகரம் எரிந்து சாம்பலாகும். உன் சாம்ராஜ்யம் சின்னாபின்னமாகி அழியும். தேவேந்திரனுடைய பதவி கிடைப்பதாயிருந்தாலும் சிவகாமியை என்னால் தியாகம் செய்ய முடியாது. கேவலம் இந்த சளுக்க ராஜ்யத்துக்காகவா அவளை தியாகம் செய்ய சொல்கிறாய்? ஒரு நாளும் இல்லை. இப்படி நன்றி கெட்ட வஞ்சகத்தோடு என்னிடம் நடந்து கொண்டதற்கு கூடிய சீக்கிரம் நீ பலன் அனுபவிக்கப் போகிறாய். உனக்கும் எனக்கும் இந்த வினாடியோடு எல்லாவித பந்தமும் அற்றுவிட்டது. இனி உன் முகத்திலேயே நான் விழிப்பதில்லை. இதோ நான் போகிறேன். போய் சிவகாமியையும் அழைத்து கொண்டு உன் ராஜ்யத்தை விட்டே போய்விடுகிறேன். அதோ வருகிறார்கள் பார், அவர்கள் உன்னுடைய விநாச செய்தியை கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொன்னார். இப்படி நெருப்ப கக்கிற வார்த்தைகளை நாகநந்தி கூறிக்கொண்டிருக்கிறப்ப நதியுடைய மறுக்கரையோடு விரைந்து வந்தவங்க மேற்கே சற்று தூரத்திலிருந்த மூங்கில் மரப்பாலத்தின் வழியா நதியை கடந்து சக்கரவர்த்தியும் பிக்ஷுவும் இருந்த பாறையை அணுகுனாங்க. நாகநந்தி தமது சொல்ல காரியத்தில் நடத்தி வைக்கும் பொருட்டு 2 அடி எடுத்து வச்சவர் புனராலோசனை செஞ்சு தம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டவர் போல தயங்கி நின்னாரு. வருகிறவர்கள் என்ன செய்தி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு நிச்சயமா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரு அப்படி நின்றார் போலும். வந்தவர்கள் எல்லோருடைய முகத்திலும் கவலையும் பீதியும் குடிகொண்டிருப்பதை பார்த்த சக்கரவர்த்தி மிக்க வியப்படைந்து, எல்லோரும் கும்பலாக வந்திருக்கிறீர்களே, என்ன விசேஷம்? ஏதாவது முக்கியமான செய்தி உண்டா அப்படின்னு கேட்டாரு. ஆம் பிரபு, மிகவும் முக்கியமான செய்திதான். ஆனால் நம்பவே முடியாத செய்தி. சொல்லுவதற்கும் தயக்கமாயிருக்கிறது அப்படின்னு சளுக்க சாம்ராஜ்யத்துடைய பிரதம மந்திரி சொன்னாரு. அது என்ன அவ்வளவு முக்கியமான செய்தி? எங்கிருந்து யார் கொண்டு வந்தார்கள்? ஏன் எல்லோரும் இப்படி பயந்து சாகிறீர்கள்? யாராவது பகைவர்கள் சளுக்க சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறார்களா? சீக்கிரம் சொல்லுங்கள்
அப்படின்னு புலிகேசி கேட்டார். மகாபிரபு, தாங்களே சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது என்ன பிதற்றல்? நான் என்ன சொன்னேன் அப்படின்னு புலிகேசி கேட்டார். பகைவர்கள் சளுக்க ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருவதாக சொன்னீர்களே அப்படின்னு பிரதம மந்திரி சொன்னார். அதுவா உண்மை அப்படின்னு புலிகேசி கேட்டார். ஆம் சக்கரவர்த்தி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதிசயமான செய்திதான். யார் அந்த சத்ரு? வடக்கே ஹர்ஷரா இருக்க முடியாது. அவரிடமிருந்து சமீபத்திலே சிநேகிதம் நிறைந்த அழைப்பு கடிதம் வந்திருக்கிறது. மற்றபடி மேற்கேயும் கிழக்கேயும் சத்துருக்கள் இல்லை. வந்தால் தெற்கே இருந்துதான் வர வேண்டும். யார்? காஞ்சி மாமல்லன் படையெடுத்து வருகிறானா அப்படின்னு புலிகேசி கேட்டார். அப்படித்தான் தகவல் பிரபுன்னு பிரதம மந்திரி சொன்னார். ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன். அப்படியே இருந்தாலும் எதற்காக நீங்கள் இப்படி கலக்கமடைந்திருக்கிறீர்கள்? என்ன முழுகி போய்விட்டது அப்படின்னு புலிகேசி கேட்டார். பெருமானே, நம்முடைய சைனியத்தில் பெரும் பகுதி நர்மதை கரையில் இருக்கிறது. இன்னொரு பெரும் பகுதி வேங்கியில் இருக்கிறதுன்னு பிரதம மந்திரி தயக்கத்தோடு சொன்னார். அதனால் என்ன? மாமல்லன் காஞ்சியிலிருந்து வருவதற்குள் நம்முடைய சைனியங்களை வாதாபிக்கு கொண்டு வர முடியாதான்னு புலிகேசி கேட்டார். மாமல்லன் காஞ்சியில் இல்லை பிரபு. பல்லவ சைனியம் வடபெண்ணையை கடந்து 1 வாரமாகிறது. இப்போது துங்கபத்ரியை நெருங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு பிரதம மந்திரி சொன்னார். இது என்ன விந்தை? செய்தி யார் கொண்டு வந்ததுன்னு புலிகேசி கேட்டார். இதோ இவர்கள் வாதாபியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இரவு பகல் எங்கும் தங்காமல் விரைந்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு பிரதம மந்திரி சொல்லி 2 தூதர்களை முன்னால நிறுத்தினார். உங்களை யார் அனுப்பினார்கள்? ஓலை ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா அப்படின்னு புலிகேசி திகைப்போடு கேட்டார். இல்லை பெருமானே, ஓலை எழுதுவதற்கு கூட நேரமில்லை. வாதாபி கோட்டை தலைவர் வாய்மொழியாக செய்தி சொல்லி அனுப்பினார். நாங்கள் 6 பேர் 5 நாளைக்கு முன்பு கிளம்பினோம். வழியில் 4 பேர் விழுந்து விட்டார்கள். 2 பேர் தான் மிஞ்சி வந்து சேர்ந்தோம் அப்படின்னு அந்த தூதர்கள் சொன்னாங்க. மந்திரி, இவர்கள் பேச்சு உண்மையா இருக்க முடியுமா? மாமல்லன் இலங்கை படையெடுப்புக்காக கப்பல்கள் கட்டி கொண்டிருப்பதாக அல்லவா நாம் கேள்விப்பட்டோம் அப்படின்னு புலிகேசி கேட்டார். ஆம் பிரபு, நம்புவதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆயினும் இவர்கள் வாதாபி கோட்டை தலைவரின் லட்சணையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்னால் விவரமான ஓலையோடு வேறு தூதர்களும் வருகிறார்களாம். இவர்கள் சொல்லுவது உண்மையாயிருந்தால் பல்லவ சைனியம் இப்போது துங்கபத்திரையை கடந்திருக்க வேண்டும். துங்கபத்திரை கரையில் இருந்த சைனியத்தை அந்த பிரதேசத்தில் பஞ்சம் என்று கொஞ்ச நாளைக்கு முன்புதான் வேங்கிக்கு அனுப்பினோம்னு பிரதம மந்திரி சொன்னார். புலிகேசி சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்னார். சட்டுன்னு அவருடைய மனத்துல ஏதோ ஒரு உண்மை உதயமாகி இருக்கணும். சற்று தூரத்தில் நின்று மேற்படி சம்பாஷணையை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நாகநந்தியுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தார். மறுபடியும் பிரதம மந்திரியை நோக்கி, மந்திரி, நம்முடைய ஒற்றற்படை என்ன செய்து கொண்டிருந்தது? மாமல்லன் படையெடுப்பை குறித்த செய்தி நமக்கு ஏன் முன்னாலேயே வரவில்லை? காஞ்சியிலிருந்து பல்லவ சைனியம் புறப்பட்ட செய்தி கூட நமக்கு ஏன் வாதாபியில் இருக்கும்போதே கிடைக்கவில்லை அப்படின்னு கேட்டார். பிரதம மந்திரி வணக்கத்தோடு, பிரபு, 1 வருஷத்துக்கு முன்னால் நம் ஒற்றற்படை தலைவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் வகித்த பொறுப்பை நமது பிக்ஷு ஏற்றுக்கொண்டார். அடிகளைத்தான் கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். சக்கரவர்த்தி உள்பட அங்கிருந்த அனைவருடைய கண்களும் அப்ப பிக்ஷுவை நோக்குச்சு. புலிகேசியுடனே, அடிகளே, மாமல்லனுடைய படையெடுப்பு செய்தி தங்களுக்கு முன்னாலேயே தெரியுமா? வேண்டுமென்றே என்னிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தீர்களா அப்படின்னு கேட்டார். தம்பி, உன் கேள்விக்கு இவர்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் நான் மறுமொழி சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்டாரு பிக்ஷு. அடிகளே, சற்று முன்னால் சொன்னதை மறந்துவிட்டீர்களா? தங்களுக்கும் எனக்கும் இனி யாதொரு உறவும் இல்லை என்று சொல்லவில்லையா? இப்போது என்னத்திற்காக உறவு கொண்டாட வேண்டும்? உண்மையை உடனே சொல்லுங்கள் அப்படின்னு புலிகேசி சொன்னார். அப்படியானால் சொல்லுகிறேன். மாமல்லன் படையெடுப்பு செய்தி எனக்கு முன்னமே தெரியும். நன்றியில்லாத பாதகராகிய உனக்கு தண்டனை கிடைக்கும் பொருட்டே உன்னிடம் சொல்லவில்லை அப்படின்னு நாகநந்தி கர்ஜித்தாரு. இந்த தேச துரோகியை பிடித்து கட்டுங்கள் அப்படின்னு சக்கரவர்த்தி கட்டளையிட்டதும் அங்க நின்ன 8 பேரும் பிக்ஷுவை சூழ்ந்து கொண்டாங்க. பிக்ஷு உடனே மடியில செருகி இருந்த வளைந்த சிறு கத்திய பளிச்சுன்னு எடுத்துக்கிட்டு, ஜாக்கிரதை, அருகில் நெருங்கியவன் உடனே யமலோகம் போவான் அப்படின்னு சொன்னார்.
8 பேரும் தத்தம் உடைவாள்களை உரையிலிருந்து விரைவா எடுத்துக்கிட்டாங்க. அப்படி செய்யுங்கள். சூர சிகாமணிகள் 8 பேர் சேர்ந்து ஒரு பிக்ஷுவை கத்தியால் வெட்டி கொல்லுங்கள். புலிகேசி சக்கரவர்த்தியின் பெருமை உலகமெல்லாம் பரவும். மாமல்லன் கூட பிரமித்து திரும்பி போய்விடுவான் அப்படின்னு பிக்ஷு பரிகாச குரல்ல சொன்னாரு. அதை கேட்ட புலிகேசி, நில்லுங்கள். அந்த நீச துரோகியை கொன்று உங்கள் கத்தியை மாசுபடுத்திக் கொள்ள வேண்டாம், விலகுங்கள் அப்படின்னு கூவினாரு. அவ்விதமே 8 பேரும் விலகிக் கொண்டாங்க. இருந்தாலும் சக்கரவர்த்தியின் பேரில் பிக்ஷு பாய்ந்துவிடக்கூடும் அப்படின்னு நினைச்சு ஜாக்கிரதையாவே நின்னாங்க. புலிகேசி சக்கரவர்த்தி பிக்ஷுவை பார்த்து சொன்னாரு, அடிகளே, உம்முடைய உயிரை வாங்குவது தவறு. உம்மை நம்பிய சகோதரனுக்கும் உமது நாட்டுக்கும் நீர் செய்த மகா துரோகத்துக்கு அது தக்க தண்டனையாகாது. நீண்ட காலம் நீர் உயிர் வாழ்ந்து உம்முடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். உம்முடைய துரோகத்தை நினைத்து நினைத்து கண்ணீர் விட வேண்டும். மனித உருக்கொண்ட துஷ்ட பைசாசே, போ, வாதாபிக்கு சென்று உன்னுடைய மோகினியையும் அழைத்து கொண்டு போ. உன் வாக்கை இந்த விஷயத்திலாவது நிறைவேற்று. இனி என் உயிர் உள்ளவரையில் என் முகத்தில் விழிக்க வேண்டாம். ஒரு பெண்ணின் மோகத்துக்காக ஒரு ராஜ்யத்தையே விற்க துணிந்த நீசனே, போ, நெடுங்காலம் உயிரோடிருந்து உன்னுடைய துரோகத்தை நினைத்து நினைத்து அழுது கொண்டிரு அப்படின்னு ஆத்திரம் ததும்பிய குரல்ல விம்மலோடு கலந்து புலிகேசி கூறிய மேற்படி கடுமொழிகளை கேட்டுக்கொண்டு நாகநந்தி கச்சிலைய போல நின்றாரு. புலிகேசி நிறுத்தியதும் ஒரு வார்த்தையும் மறுமொழி கூறாம நதிக்கரையோடு கிழக்கு நோக்கி நடக்கத் தொடங்கினாரு. பிக்ஷு போகிற திசையையே உற்று பார்த்து கொண்டிருந்த புலிகேசி அவரும் மறைஞ்சதும் சட்டுன்னு திரும்பி தம்முடைய கண்கள்ல ததும்பிய கண்ணீரை துடைத்து கொண்டாரு. அதுக்கப்புறமா அங்க நின்றவங்களை பார்த்து, மந்திரி, சேனாதிபதி, இந்த தூதர்கள் கொண்டு வந்த செய்தி உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இதில் சந்தேகம் வேண்டாம். புத்த பிக்ஷுவின் விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் செய்த எச்சரிக்கையை நான் அலட்சியம் செய்துவிட்டேன். அதன் பலனை நானும் நீங்களும் அனுபவிக்கப் போகிறோம். என்றாலும் மோசம் ஒன்றும் போய்விடவில்லை. புலியின் வாய்க்குள்ளே வேண்டுமென்று தலையை விடுவது விளையாட்டான காரியம் அல்ல என்பதை மாமல்லனுக்கு கற்பிப்போம். துங்கபத்திரையை கடந்து வந்த பல்லவ வீரன் ஒருவனாவது திரும்பி போகாமல் ஹதாஹதம் செய்வோம். என்னுடைய தென்னாட்டு படையெடுப்பு பூரண வெற்றியடையவில்லை என்ற குறை என் மனத்தில் இத்தனை நாளும் இருந்து வந்தது. அந்த மனக்குறை இப்போது தீர்ந்துவிடப் போகிறது. பல்லவ நாடு சளுக்க சாம்ராஜ்யத்தோடு சேர்ந்து ஒன்றாகிவிடப் போகிறது அப்படின்னு சொன்னாரு.